குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருசாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. என்றும் குரு வழியில் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்ப பாருங்க, ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் 2025 ஜூலை மாத பலாபலன்கள், கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்ப பார்க்கணும். தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன விதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது, என்ன முயற்சிகளை செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இப்ப நம்ம பார்க்க இருக்கோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ரொம்ப அற்புதமாக தானபலம் பெற்று உங்க ராசியையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. இது பாத்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு உங்களுக்கு இந்த வருடம் ஏற்பட்டிருக்கு. உங்க ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உங்க ராசியை பார்க்கிறாரு. ஒரு நல்ல விஷயங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பாருங்க, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு, 8ஆம் இடத்துல புதன் பகவான், 9ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோடு இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு. இப்படிப்பட்ட கிரக நிலைகள் என்ன விதமான மாற்றங்களை உங்களுக்கு தர இருக்குது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். இப்ப முக்கியமாக தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வேலை அப்படிங்கிறது ஆட்சி பலம் பெற்று சுக்கிர பகவான் ரொம்ப அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உறுதியாக நல்ல வேலை அப்படிங்கிறது உறுதியா கிடைக்கும். வேலையில முன்னேற்றம் இருக்கு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வேலையில அடுத்த கட்ட நகர்வு, முன்னேற்றம், அதாவது பதவி உயர்வு அல்லது பாத்தீங்கன்னா ப்ரமோஷன், பெயர் புகழ் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். அதே போல ஒரு புது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் உறுதியா வேலை கிடைக்கும். நிச்சயமாக வேலை கிடைக்கும், வேலைக்கு போவீங்க அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாயிருக்கு. அடுத்து பாருங்க, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். தொழில் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்ப முதலீடு செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிலதிபதி புதன் தான் உங்களுக்கு. அப்ப தொழில் சார்ந்த அமைப்புகளுக்காக முதலீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் அமைப்புகள், வியாபார அமைப்புகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பை தான் கொடுக்குது. இதுல தனுசு ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு கடந்த காலத்துல. தொழிலையும் ரொம்ப சிரமம். கேது பகவான் இருந்து தொழில் சரியா, ஒரு பக்கம் கேது கூட இணையும் கிரகங்களால ஏற்பட்ட மாற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை நிறைய ஆயிடுச்சு. நிறைய பேர் வேலையை விட்டாச்சு. வேலையில பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு இல்லை, உங்க வேலைக்கான அங்கீகாரம் இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லைன்னு சொல்லி வேலையை பல பேர் விட்டாச்சு. ஆனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலை தொழில் அமைப்புகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு நல்ல காலகட்டம் தான் அந்த காலகட்டம். வேலை சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வியாபாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல முன்னேற்ற பாதையில தான் வியாபாரம் அப்படிங்கிறது போகுது. ஆமா, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும், மற்றபடி நல்ல சக்சஸ்ஃபுல்லா முடியும். அடுத்து பாருங்க, வீட்டுல குடும்ப அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு சம்பந்தப்பட்ட வீட்டு வேலைகளை பார்க்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5 குடைவன் பாக்யாதிபதி கேதுவோடு போய் இணைகிறதால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அண்ணன் தம்பி உறவுகள்ல பாத்தீங்கன்னா பாக பிரிவினைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யறது நல்லா இருக்கும்.
ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உருவாகும். விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சூரிய பகவானோட சேர்ந்து பாக்யாதிபதியோடு சேர்ந்து பார்க்கறதுனால என்ன நடக்கும்னா, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாம அப்பாவோட தொழில் எடுத்து மேம்படுத்தி செய்யறது, ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சுபகாரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண பந்தங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். திருமண சுபகாரியங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக வரனமையும் திருமணம் செய்யலாம். தனுசு ராசி அன்பர்கள், நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உறுதியாக திருமணம் அப்படிங்கிறது நடந்தேறும். கண்டிப்பா திருமண பாக்கியம் கைகூடும். திருமண பந்தத்துக்குள்ள போயே ஆகும். அதாவது அந்த வயதுக்கு தக்க திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். குருபலம் ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்குது. ஆமா, அதுலயும் இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா அப்பா வகை உறவுகள்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ளை அமைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய சாதகமா இருக்குது. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுலாம் நல்ல ஒற்றுமை பலப்படும். சில குடும்பங்கள்ல பிரிஞ்சிருந்தவங்கலாம் இப்ப ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. எந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பை உருவாக்குறார். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஷ்டம சனியில் பாதி. அப்ப என்னன்னா, அர்த்தாஷ்டம சனிங்கிறது நடத்தைகள் கவனிக்கப்படும். நன்னடத்தைகள் இருக்கா, இல்ல கெட்ட நடத்தைகள் இருக்கா, இல்ல கேரக்டரிசம் எப்படி இருக்கு, எங்க போறார், எங்க வர்றார், என்ன பண்றார், சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு குடும்பங்கள்லையும் சரி நண்பர்கள்லையும் சரி இதை கவனிக்கப்படக்கூடிய காலகட்டம். அதுலேயும் குறிப்பா அரசு அலுவலகங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள்லாம் கண்டிப்பாக தங்களுடைய வேலையில நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் அது. ஏதேனும் குளறுபடிகள் இருந்தா சனி பகவான் உண்மைக்கு புறம்பாக நேர்மைக்கு புறம்பாக ஏதேனும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்துல தண்டிக்கப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் சனி பகவான் அர்த்தாஷ்டம பாதிப்பை கொடுப்பாரு. இடம் பூமி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் உருவாகும். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க, பிறகு அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடுறது அவசியம் இல்லை. அதே போல வண்டி வாகன பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். தனித்து பயணம் பண்றது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆமா, சிறு பயணம் பெரும்பயணம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட பயணம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களை பொறுத்த வகையில குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குறிப்பா இந்த மாதத்துல முருகன் ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமைகள்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். இப்போ உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். எதிலும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தனி துணிச்சல் தைரியம் உண்டு, தன்னம்பிக்கை உண்டு, எடுத்த காரியத்தை முன்னெடுத்து செல்லணுங்கிற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களை பொறுத்த வகையில பாக்கியஸ்தான அமைப்புகள்ல கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள், அது மட்டும் இல்லாம கோயில் கட்டுமான பணிகள் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு உருவாயிருக்கு. அதே போல கொஞ்சம் கூடுதல் இந்த காலகட்டத்துல தான தர்மங்கள் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கை தொழில் பயணங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். அடுத்து பாருங்க, பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்து பாருங்க, சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க தொடங்கிக்கலாம். எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் இயல்பா இருக்கும். அதே போல மருத்துவம் குறித்து, அதாவது உடல் ஆரோக்கியம் குறித்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வைத்தியத்திற்கான முறையான வைத்தியம் அப்படிங்கிறது கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வைத்திய செலவுகளும் குறையக்கூடிய காலகட்டமா இருக்குது. அடுத்து உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அப்பா மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய மதிப்பு மரியாதை சொத்துக்கள் எல்லாம் சேர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு. திருமண பாக்கியங்கள் கைகூடும், அரசு காரியங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம பாருங்க, உங்களுக்கு இதுல இருக்கீங்க அரசு துறைகள்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அரசு துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, புகழ், பாராட்டுக்கள், மலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக
அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட காலகட்டங்களோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன மாதிரி தசாபுத்திகள் அமைப்பு, எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும், எது சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிலாம் முழுமையா உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அல்லது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், அது மட்டும் இல்லாம பாருங்க உங்களுக்கான திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம், குழந்தை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மட்டும் இல்லை தொழில் வேலை, தொழில் எப்போ தொடங்கலாம், நல்லா இருக்கும், வருமான வாய்ப்புகளை எப்போ எதிர்பார்க்கலாம், எதிர்பாராத மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் முழுமையாக உங்களுடைய ஜாதக அடிப்படையில் பார்த்து நீங்க தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.